ஹலோ வீவர்ஸ், 30 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையுமே ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தான் 12 ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஜாக்பாட் ஆனது கிடைக்க போகுது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு பாதகமான விளைவுகளை கொடுக்கும், சிலருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடும். அந்த வகையில் தான் இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்பது குறித்தும், கிரகணமானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைகிறது, இந்த கிரகண தோஷ பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு மற்ற ராசியினர்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று தான் பிற்பகல் சரியாக 3:19 மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பித்து இரவு நேரம் 6:48 மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. மேலும் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மீனராசி, கடகராசி மற்றும் மிதுன ராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டகரமான சூழலானது உருவாக போகிறது. மேலும் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலையும் கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை மாற்றுவது மட்டுமின்றி மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து கூடுதல் தாக்கத்தையுமே மனித வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுல சில கிரகங்களுடைய சேர்க்கைகள் சுப பலன்களையும், இன்னும் சில கிரகங்களுடைய சேர்க்கைகள் அசுப பலன்களையும் தரக்கூடும். அந்த வகையில தான் 2026ஆம் ஆண்டுடைய மார்ச் மாதத்துல இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் மீன ராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த மீன ராசியில ஏற்கனவே நீதிமானும் சூரியனுடைய மகனுமாக கருதப்படுகின்ற சனி பகவான் பயணித்து வருகின்றார். இந்த நிலையில தான் மார்ச் மாதம் சூரிய பெயர்ச்சியால மீன ராசியில சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை நிகழ உள்ளது. அதுவும் இந்த சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா பல முக்கியமான வகையில் இருக்கின்றது. அதாவது இந்த சேர்க்கையானது ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது. இந்த சேர்க்கை சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில் நிகழ உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சேர்க்கையின் தாக்கமானது மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களுக்கு, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. முக்கியமா நிதி ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில இந்த 3 ராசிக்காரர்கள் அமைஞ்சிருக்காங்க. அதாவது மீனராசி, மிதுன ராசி மற்றும் கடகராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் இப்போது அதிர்ஷ்டகரமான சூழலானது அமைஞ்சிருக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது முதல் வீட்டில் சனி சூரிய சேர்க்கையானது தற்போது நிகழப்போகிறது. இதனால இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சில பல புதிய பொறுப்புகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக மீனராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. நீண்ட காலமாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஏனென்றால் மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமாக ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க. அதனால அவங்க எதை செய்ய நினைச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில தடங்களும் தடைகளும் இருந்து கொண்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறப்போகிறது. இந்த மார்ச் மாதத்துல அதுலேயும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கை ஏற்பட போவதால இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே காரிய வெற்றியானது உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் இருந்துட்டு இருக்கு, ஒரு சில தடைகளானது இருந்துட்டு இருக்கு, அதனால என்னால் பார்த்தீங்கன்னா செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தவித விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் தாராளமாக இனி வரப்போகின்ற நாட்களில் செயல்படுத்தலாம். நிச்சயமாக அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். மேலும் வியாபாரிகள் புத்திசாலித்தனமாக முதலீடுகள் செய்தால் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதில் ஒரு சில தயக்கங்களானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அதாவது நம்ம இப்போது முதலீடு செஞ்சால் அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகளானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா. ஸோ இப்போது நீங்கள் முதலீடு செய்யலாம், அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள்
உங்களுடைய அமைப்புமே சாதகமாக இருக்குங்க. இருந்தாலுமே இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை பற்றிய நிறைய அனுபவங்களும் அதை பற்றிய நிறைய விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருந்துச்சு, நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை பற்றிய எந்தவித முன்பின் அனுபவமும் இன்றி நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவே ஒரு தொழிலை பற்றி நமக்கு நல்லா தெரியும், அந்த தொழிலில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு முதலீடை போட்டு தொழில் ஆரம்பிக்கும் போது நஷ்டங்கள் ஏற்படாமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியும். அந்த ஒரு பக்குவமும் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதன் அடிப்படையில் அவங்க நடந்துப்பாங்க. மேலும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களானது மீனராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது. மேலும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் கோபப்படுவதையும் மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் போதுங்க. மற்றபடிக்கு மீனராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. நீங்க எதை செய்ய நினைச்சாலுமே அதுல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் 10வது வீட்டில் சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது நிகழ உள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பல சாதகமான மாற்றங்களானது காணக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய ஒரு முழுமையான ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையிலேயுமே நல்ல வெற்றியானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போது உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆவீர்கள். சிக்கிய பணமானது கைக்கு வந்து சேரப்போகிறது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றமானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பணிபுரியக்கூடிய கனவானது இப்போது நினைவாக போகிறது. மேலும் வெளிநாட்டுடன் தொடர்பு உடைய வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமானது இப்போது கிடைக்க போகிறது. நிதி நிலைமையானது வலுவடைய போகிறது. கடன் தொல்லை பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்க போகிறது. இருந்தாலுமே வேலையில மட்டும் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்த்து விட வேண்டியது அவசியம். எதை செய்வதற்கு முன்பும் ஒன்றிற்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலையில இப்போது இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டியதும் மிக மிக அவசியங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அப்படி நிதானத்தோடு ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவிலான வெற்றியை மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் ரொம்ப நாட்களாகவே கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாக போகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு 9வது வீட்டில் தான் இந்த கிரகணத்திற்கு பிறகு சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை நிகழப்போகிறது. இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவானது திறக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு தொழிலில் ஒரு நல்ல ஃப்ளோவில் உங்களுக்கு முன்னேற்றமானது இருக்குங்க. நிறைய பயணங்கள் மேற்கொண்டுட்டு வருவீர்கள். பயணங்களின் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில் சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளானது கிடைச்சிருக்குங்க. பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரப்போகிறது. வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமைஞ்சிருக்குங்க. குடும்ப சூழலானது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கும் சூழலை திருப்திகரமாக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. எனவே தான் கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற மார்ச் 3 சந்திர கிரகணத்திற்கு பிறகு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கையின் காரணமாகவும் பார்க்கும்போது மீனராசி, மிதுன ராசி மற்றும் கடகராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அருமையான பலன்களானது கிடைக்கக்கூடிய அளவுக்கும் நிதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய அளவுக்கு யோககரமான சூழலானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதை தவிர்த்து அதாவது 12 ராசிக்காரர்களில் இந்த 3 ராசிக்காரர்களை தவிர்த்து மற்ற எல்லா ராசியினருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அன்றைய நாள் இரவே நீங்கள் குளிக்கலாம், இல்லைனா அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் குளிக்கலாங்க. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையில்
அருகம்புல்லை வைத்து குளித்துட்டு வாங்க. இதனால் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் எல்லாமே பார்த்திங்கன்னா விலகிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் பார்த்திங்கன்னா வெப்பம் இருந்தாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா தணிந்து விடும் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ தலையில் அருகம்புல்லை வைத்து குளித்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு இல்லைனா 5 பேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நெல் அதே போல் கோதுமை இந்த இரண்டையும் பார்த்திங்கன்னா அதாவது பச்சரிசி இல்லைனா கோதுமை இந்த இரண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி நம்ம தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக ஏதாவது கெடுபலன்கள் நடப்பதாக இருந்தால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த 3 ராசியினரை தவிர்த்து எல்லோருமே செய்யுங்க. இந்த 3 ராசியினருமே செய்யலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் கட்டாயமாக மற்ற 9 ராசியினர்கள் செய்ய வேண்டியது அவசியம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.